திமுகவை தாக்கி பேசிய தாவேகா விஜய் குறித்து திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் வைரலாகி வருகிறது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 505 தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க. அதுல எத்தனை வாக்குறுதிகளை இந்த திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றிருக்கு? முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே மைடியர். வேணாம். உங்களுக்கு தான் ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது. இப்படி கதை விடுறீங்களே மைடியர் சிஎம் சார். ரீல்ஸ் வேற, ரியாலிட்டி வேற நீங்களே சொல்லிட்டு இப்ப நீங்க விடுறது அம்பட்டும் ரீல்ஸ் தான். அதுல எல்லாம் பாதியில அருந்தும் போயிடுச்சு. அப்படி அருந்து போன ரீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்னன்னு பாப்போமா? கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? 1000 ரூபாய் ஒருத்தர் விடாம எல்லா பெண்களுக்கும் தருவேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? டீசல் விலையில மீதி இருக்கிற 3 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்களே, குறைச்சிங்களா? நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, ரத்து செஞ்சீங்களா? கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, ரத்து செஞ்சீங்களா? வருஷத்துக்கு 10 லட்சம் பட்டதாரிகளுக்கு வேலை தருவேன்னு சொன்ன மீனவர்களை பழம் ஏன்பா மீனவர் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் 2 அமைச்சர்கள் இருந்துமே திருச்சி முன்னேறவில்லை, திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? முடிச்சிட்டாரு. திமுக மீது பல குற்றச்சாட்டு. தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல, டீசல் 3 ரூபாய் குறைக்கிறது, மாணவர்களுக்கான கல்வி கடனை குறைப்பதிலிருந்து எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியுமே நிறைவேற்றல அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார். திமுக எதிர்ப்பை மட்டுமே மூலதனமாக கொண்டு ஆட்சியை கைப்பற்றிவிடலாம் என்று கருதுகிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். திமுக அரசு மீதான விமர்சனங்களுக்கு திமுக உரிய பதிலை உரிய நேரத்தில் தெரிவிக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் விஜய் அவர்களின் வரவால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துவிடும் என்று ஒரு மாயத் தோற்றத்தை சிலர் உருவாக்குகிறார்கள். ஊடகங்களும் அதில் பெரிய பங்கு வகிக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் தனித்து ஆட்சியை நடத்தவில்லை. ஒரு கூட்டணி பலத்தோடு ஆட்சியில் இருக்கிறது. அந்த கூட்டணி இன்னும் வலுவாக கட்டுக்கோப்பாக இயங்கி வருகிறது. இந்த தேர்தலையும் சந்திக்க உள்ளது. எனவே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை விஜய் அவர்களால் ஏற்படுத்த முடியாது என்று நான் பெரிதும் நம்புகிறேன். கூட்டத்தை வைத்து தேர்தல் காலத்தை முடிவு செய்ய முடியாது நீங்க பேசுறீங்க. இந்த நேரத்திலே வலியுறுத்தி சொல்லிக் கொள்கிறேன். தேர்தல் பிரச்சாரம் வந்து பாஜக திமுக சொல்லியிருக்காரு. 2 பேரை மட்டும் தான் விமர்சனம் பண்ணிருக்காரு விஜய். ஆனா அதிமுக வந்து விமர்சனம் பண்ணல. அது உங்க கருத்து என்ன? நீங்க உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கே. விமர்சனம் பண்ணாம யாரையும் விமர்சனம் பண்றாருன்னா அவருக்கு அவங்களோட விமர்சனம் பண்ண அவருக்கு மனசு இல்லை, அவ்வளவுதான். அதுக்காக அவருடைய கருத்து, ஒரு தலைவருடைய, ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்திருப்பவருடைய கருத்து, அதை பற்றி நான் அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண முடியாது. கூட்டணியோட முயற்சியா இருக்குமா?
நான் எதுவுமே இப்போது யூகமா நான் எதையும் சொல்ல விரும்பல. நீங்களே காலப்போக்கில் நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க, எங்களுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க. வணக்கம்.